ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கலெக்டிவ் மாடல். கலெக்டிவ் மாடல் வந்து உருவாக்கிய ஒரு யாருன்னா ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஏ போர். பிஆர் மாடல்சன். நெக்ஸ்ட்டு ஜேம்ஸ் ரெயின் வாட்டர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கலெக்டிவ் மாடலில் உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் மாடல் எதுக்காக அப்படின்னா, எப்படி உருவானுச்சு அப்படின்னா, லிக்விட் ட்ராப் மாடல், ப்ளஸ் ஷெல் மாடல். இந்த 2 மாடலை கம்பைன் பண்ணி காம்பினேஷன்ஸ் of the collective model. Next collective model la கலெக்டிவ் மாடலில் பார்க்கணும் அப்படின்னா, கலெக்டிவ் மாடல்ங்கிறது ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டு, நியூக்ளியஸில் எப்படி ஆகுது அப்படின்னா, இந்த நியூக்ளியஸை அசியூம் பண்ணுறோம். பார்ட்டிக்கிளை அசியூம் பண்ணும்போது பார்ட்டிக்கல் அசியூம்டு நியூக்ளியரில் இருக்கக்கூடிய இல்லை வெளிப்பகுதியில் எக்ஸிஸ்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் ப்ரெஷர் வந்து இருக்குது. வெளிப்பகுதியில் சென்ட்ரிஃபியூகல் ப்ரெஷர் ஆன் த சர்ஃபேஸ் நியூக்ளியஸ். அதாவது இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த வெளிப்பகுதியில் அது ஒரு சென்ட்ரிஃபியூகல் ப்ரெஷர்னால தான் அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸ் வந்து நிலைப்புத்தன்மை இருக்குது, ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து ஒரு பீரியாடிக் ஆசிலேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் ஆசிலேஷன். அப்புறம் பீரியாடிக் ஆசிலேஷன் இருக்குதா, அப்போ நியூக்ளியஸ் என்ன ஆகுது அப்படின்னா இன்ட்ராக்ட் ஆகுதுல்ல. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நியூக்ளியஸில் ஒரு சென்ட்ரிஃபியூகல் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஒரு பொட்டன்ஷியல் அதில் அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸில் என்ன ஆகுது அப்படின்னா, பர்மனண்ட் deformations of the non-spherical shape
சென்டர் டிஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா நான் ஸ்பெரிக்கல் ஷேப்ஸில் வந்து கிடைக்கிது. இப்போ இதனால் என்ன ஆகுது, சென்ட்ரிபியூகல் பொட்டன்ஷியல் வந்து கிடைக்கும். பொட்டன்ஷியல்னால அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகும். ஏன்னா அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் இல்லாதனால சேஞ்ச் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து எந்த ஒரு இதையும் சார்ந்து இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதையும் டிபெண்ட் பண்ணாமல் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரிஃபியூகல் பொட்டன்ஷியல்னால நான்ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து வந்து சென்ட்ரிஃபியூகல் பொட்டன்ஷியல்னால என்ன ஆகுது அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து மாடிஃபை ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். இண்டிபெண்ட் பார்ட்டிக்கல் ஆஸ்பெக்டில் இருந்து இருக்குது. அணுகுமுறையிலேருந்து எந்த ஒரு இதுவுமே சார்ந்து இல்லாமல் தனித்துவமாக இருக்குது இந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நியூக்ளியஸ் கன்சிடர் பண்ணும்போது ஒரு செல் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு வடிவம் கிடைக்குது. செல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிடைக்குது. செல் ஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியுது. அடுத்து இதில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சேஃப் அண்ட் சைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃபு சைஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸ் இது விரிவாக பார்க்கலாம். நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு capable performing oscillation and oscillation in safe and size. சைஸ் வந்து கிடைக்குது ஒரு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாடல் வந்து கேன் ஈஸிலி டிஸ்கிரைப் பண்ண முடியுது. எதுலனா நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நியூக்ளியர் ஃபிஷன் தன்மையை கொண்டுள்ளது அப்படின்னா, அதே நேரத்தில் என்ன ஆகுது அந்த ஷெல் மாடலோட கேரக்டரிஸ்டிக்கையும் பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடல் எப்படி இருக்குன்னா மாடல் கேன் easily describes properties nuclear fission அதே நேரத்தில் at the same time ஷெல் மாடல் லிக்விட் ட்ராப் மாடல் இதில் இருக்கக்கூடியதும் அதில் தானே நம்ம நியூக்ளியஸை எடுத்துக்கிட்டு பண்ணுவோம். அடுத்து தண்ணியை எடுத்துக்கிட்டு பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அட் த சேம் டைம் இட் கேன் ரிட்டைன் செல் மாடலோட கேரக்டரிஸ். அதில் என்ன இருக்குது இந்த மேஜிக் நம்பர், ஸ்டெபிலிட்டி, நியூக்ளியரோட ஸ்டெபிலிட்டி, இதை பற்றிலாம் பேசுவோம்ல, அதை பற்றி அதனுடைய கேரக்டர்ஸையும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னா லார்ஜ் எலக்ட்ரிக் குவார்டர் போல் மூமெண்ட். நெக்ஸ்ட்டு
இதில் வந்து அதிக அளவு எலக்ட்ரிக் குவார்டர் போல் மூமெண்ட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்த கலெக்டிவ் மாடலில் வந்து. இட் cannot explaining large electric water pole moment எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இதில் வந்து அதை மட்டும் எலக்ட்ரிக் வாட்டர் போல் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆனால் ஃபைன் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி சொல்கிறது, ஃபைனைட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனைட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா அந்த நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி இருக்குதுல்ல, அதை பொறுத்தும் அப்புறம் எனர்ஜியை பொறுத்தும், அதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியை பொறுத்து ஃபைனைட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எனர்ஜி பொறுத்துன்னு சொல்லும்போது டோட்டல் எனர்ஜி சொல்லும்போது டபிள்யூன்னு சொல்லலாம், இ அப்படின்னு சொல்லலாம். மொத்த ஆற்றல் ஈக்குவல் டு இ வைப்ரேஷன் ப்ளஸ் இ ரொட்டேஷன் ப்ளஸ் இஎன். இது முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் இ வைப்ரேஷன் என்ற வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த எனர்ஜி, இ ரொட்டேஷனுங்கிறது ரொட்டேஷனல் எனர்ஜி கொடுக்கிறது, இஎன்னுங்கிறது நியூக்ளியானிக் எனர்ஜி, அதை பற்றி நியூக்ளியானிக் கோஆர்டினேட்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இது மூணு என்னதுன்னு சொல்லலாம், ஒரு வேவ் ஃபங்க்ஷன் மாதிரி கிடைக்கக்கூடியது. வேவ் ஃபங்க்ஷனில் இருக்கும்போது வேவ் ஃபங்க்ஷனும் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி வேவ் ஃபங்க்ஷன் இருக்கும்போது எல்லா நியூக்ளியையும் அதில் கிடைக்கக்கூடிய எல்லா ஆல் நியூக்ளியையும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆல் நியூக்ளியையும் எல்லா நியூக்ளியையும் ஈவனாக இருந்தால், மிக முக்கியமானது ஈவனாக இருந்தால் இதில் வந்து ஜீரோ எலக்ட்ரிக் குவார்டர் போல் மூமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் குவார்டர் போல் மூமெண்ட் கிடைக்குது மூமெண்ட்டு. அடுத்து இதுலேயே எலக்ட்ரிக் குவார்டர் போல் மூமெண்ட் கிடைக்குதா, அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் வந்து கிடைக்குது. இதில் தான் எப்போ ஸ்பெரிக்கல் ஷேப் கிடைக்குன்னா ஜீரோ எலக்ட்ரிக்கல் குவார்டர் போல் மட்டும்தான் ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் வந்து கிடைக்குது. இது என்னாகுது, ஈவன் ஆடு ஈவன் ஆடு இதுக்கு எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஃபைனைட் குவார்டர் போல் எலக்ட்ரிக் குவார்டர் போல் மூமெண்ட் கிடைக்குது. குவார்டர் போல் மூமெண்ட் இருக்குது. என்னாகுது, நான் ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் வந்து கிடைக்குது. நான் ஸ்பெரிக்கல் ஷேப் மிக முக்கியமானது, நான் ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கலெக்டிவ் மாடல் வந்து காம்ப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். கலெக்டிவ் மாடல் ஆர் காம்ப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன ஆகுது, இந்த கலெக்டிவ் மாடல் கிடைக்கக்கூடிய கலெக்டிவ் மாடலோட ரிசல்ட்டும் காமா ரே ஸ்பெக்ட்ரல் அனலைஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்டும் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்டிவ் மாடலில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு